மதிமுகவிற்கு திருச்சி தொகுதி அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மதிமுகவிற்கு ஒரு தொகுதி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான அந்த கூட்டணி ஒப்பந்தம் ஏற்கனவே கையொப்பமாகி இருந்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மதிமுகவிற்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்படுகின்றது. திருச்சியை பொறுத்தவரையில மதிமுகவில் வைகோ அவர்களது மகன் திரு துரை வைகோ அக்கட்சியினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடியவர். அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே மதிமுகவினுடைய வேட்பாளராக யார் களம் காண இருக்கிறார் என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்றால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வரை வெளியிடப்படவில்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சி எந்தெந்த தொகுதி என்ற அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மார்க்சிஸ்ட் அதாவது மதிமுகவிற்கு திருச்சிராப்பள்ளி என்று ஒதுக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக 8/3/24 அன்று செய்து கொண்ட தொகுதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பின்வரும் தொகுதியில் போட்டியிடுவதென இன்று தீர்மானிக்கப்பட்டது. தொகுதி விவரம்: திருச்சிராப்பள்ளி. தலைவர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் கையெழுத்திருக்காரு. நானும் கையெழுத்து போட்டிருக்கேன். நாங்கள் இப்போ ஆட்சி மன்ற குழு 3 மணிக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை முடிச்சுட்டு அதில் தேர்வு பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அது எங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு அது பிறகு அண்ணா திடல் சதுக்கம், பெரியார் சதுக்கம், கலைஞர் சதுக்கம் இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றோம். நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. தலைவர்களை பார்த்து அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி சால்வ் போடுறதுக்கு நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் இப்போ 3 மணிக்கு போகிறோம் இல்லையா, 3:30க்கு முடிச்சிருவோம். 3:30க்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அங்கேயே அறிவிச்சிருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.